NEET Physics Tamil Laws of Motion Problems are solved. 28 June 2020. Presented by NEET Physics Tamil. Example 5.1. An astronaut accidentally gets separated out of a small spaceship accelerating in interstellar space at a constant rate of 100 meter per second square. What is the acceleration of the astronaut the instant after he is outside the spaceship? Assume that there are no nearby stars to exert gravitational force on him. ஒரு அஸ்ட்ரோநாட் அவர் ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் தட் இஸ் பிளானட்ஸ்க்கு இடைப்பட்ட ஸ்பேஸ்ல அந்த ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு இருக்காரு. அந்த ஸ்பேஸ் ஷிப் கோயிங் அட் அன் அக்ஸலரேஷன் ஆஃப் 100 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ ஆக்சிடென்டலி அவர் அதுல இருந்து வெளியே வர்ற மாதிரி ஆகுது. அந்த மாதிரி வர்றபோது what will be the astronaut's acceleration instant after he is outside the spaceship? ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப்போட இந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து வெளியே வந்ததும் அவரோட இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் என்னவா இருக்கும்? நியர்பை ஸ்டார்ஸோ பிளானட்ஸோ எதுவும் இல்லை. தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அவர் மேல எக்ஸர்ட் பண்றதுக்கு நியர்பை ஸ்டார்ஸோ பிளானட்ஸோ இல்லைன்னு அசியூம் பண்ணிக்க சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர், சின்ஸ் தேர் ஆர் நோ நியர்பை ஸ்டார்ஸ் டு எக்ஸர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் ஹிம், அவர் பக்கத்துல எந்த ஸ்டார்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை அப்ளை பண்ற மாதிரி இல்லை. அண்ட் த ஸ்மால் ஸ்பேஸ் ஷிப் எக்ஸர்ட்ஸ் நெக்லிஜிபிள் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆன் ஹிம். இந்த சின்ன ஸ்பேஸ் ஷிப் சைஸ் சின்னதுங்கிறதுனால அவர் மேல ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் குறைவான அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணும். The net force acting on the astronaut once he is out of the spaceship is 0. Once இந்த astronaut அவரோட ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு வெளியே வந்துட்டா அவர் மேல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் 0. By the first law of motion, the acceleration of the astronaut is 0. First law of motion படி அந்த astronaut மேல ஆக்ட் பண்ற acceleration 0. Again, acceleration is at that moment whatever is there, that only will be on the body. Does not depend upon the history. ஸோ ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு வெளியே வந்ததும் அவர் முன்னாடி போய்கிட்டு இருந்த 100 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிற அக்சலரேஷன் அவர் மேலே ஆக்ட் பண்ணாது. அவர் மேலே ஆக்ட் பண்ணுற அக்சலரேஷனே கிடையாது. அதனால 0 அக்சலரேஷனில் தான் அவர் ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு வெளியே வர்ற மூமெண்ட்டில் இருப்பார். தட் இஸ் ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு வெளியே வந்ததும் தட் மூமெண்ட் அவரோட அக்சலரேஷன் 0. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் பிஃபோர் லீவிங் தி ஸ்பேஸ் ஷிப் அவரோட அக்சலரேஷன் வெரி எனார்மஸ் 100 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எக்ஸாம்பிள் 5.2. A bullet of mass 0.04 kg moving with a speed of 90 meter per second enters a heavy wooden block and is stopped after a distance of 60 centimeter. What is the average resistive force exerted by the block on the bullet? ஸோ ஒரு சின்ன புல்லட் ஆஃப்டர் ஃபயரிங், ஒரு சின்ன புல்லட் ஆஃப் மாஸ் 0.04 kg தட் இஸ் 40 grams. இது ஃபயர்டு ஃப்ரம் எ கன் அண்ட் மூவிங் வித் எ ஸ்பீட் ஆஃப் 90 மீட்டர் பர் செகண்ட். இது ஒரு ஹெவி உட்டன் பிளாக்கை என்டர் பண்ணுது. என்டர் பண்ணதும் அந்த உட்டன் பிளாக்ல 60 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணினதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுது. தட் இஸ் wooden block is very big, heavy, should be more than 60 centimeter in thickness. ஸோ அதுக்குள்ள இந்த புல்லட் பயர்ஸ் ஆகி 60 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நின்றுது. ஸோ இந்த wooden block அந்த புல்லட் மேலே அப்ளை பண்ண ஆவரேஜ் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஆன்சர், த ரிட்டார்டேஷன் A of the bullet assumed constant is given by A equal to minus U square by 2S because V square equal to U square plus 2AS and V the final velocity is 0. So இதில் V க்கு 0 போட்டோம்னா U square plus 2AS 0 ஆயிரும். therefore A equal to minus U square by 2S. இது not acceleration but retardation given to the bullet by the wooden block. இப்போ U தெரியும், S தெரியும், ரிட்டார்டேஷன் கால்குலேட் பண்ணிடலாம். minus 90 square divided by 2 into 0.60 that is
60 சென்டிமீட்டர் மீட்டரில் போட்டிருக்கோம். கால்குலேட் பண்ணால் திஸ் கம்ஸ் டு பி minus 6750 மீட்டர் per second square. Hence the retarding force by the second law of motion is ma, mass of the bullet 0.04 kg into retardation 6750 meter per second square equal to 270 Newton, equal to mass into acceleration 0.04 into 6750 equal to 270 Newton. The actual resistive force and therefore retardation of the bullet may not be uniform. The answer therefore only indicates the average resistive force. Actual resistive force அதோட resultant retardation வந்து புல்லட் கொடுக்கப்பட்டது யூனிஃபார்மா இருக்காது. அதனால நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து only average resistive force. Same question in linear notes. The retardation A of the bullet assumed constant is given by A equal to minus U square by 2S. Values எல்லாம் போட்டுறபோது it comes out to be minus 6750 meter per second square. Hence the retarding force is multiply பண்ணா we get 270 Newton. That should be minus ஏன்னா it is opposing the motion of the bullet. Again actual resistive force and therefore retardation of the bullet may not be uniform. Answer therefore only indicates the average resistive force. 5.3 left to the subscribers. Example 5.4. A batsman hits back a ball straight in the direction of the bowler without changing its initial speed of 12 meter per second. If the mass of the ball is 0.15 kg, determine the impulse imparted to the ball. Assume linear motion of the ball. So, cricketல bowler is bowling a ball straight to the batsman. The linear motion assume பண்ணி சொல்றாங்க. So, it is going in one dimension. Say in positive x direction. Then batsman hits it and returns the ball back to the bowler without changing the initial speed. Initial speed 12 meter per second. So batsman அதை hit பண்ணி அது முன்னர் வந்த பாத்திலேயே திருப்பி அனுப்புறாரு without changing the speed. அதே speed. So velocity therefore first bowler to batsman போறபோது plus 12 meter per second. இப்போ batsman to bowler return ஆகிற போது velocity is minus 12 meter per second. ரெண்டு கேஸ்லையும் magnitude not changed. Mass of the ball கொடுத்துட்டாங்க 0.15 kg. So determine the impulse imparted to the ball. So impulseக்கு ரெண்டு ஃபார்முலா force into time. இந்த கொஸ்டின்ல ஃபோர்ஸும் தெரியாது டைமும் தெரியாது. So that method will not work. இன்னொரு ஃபார்முலா change in momentum. That is the only way to calculate the impulse. Answer. Change in momentum is the impulse equal to mv final minus mv initial equal to m வந்து 0.15 mass of the cricket ball into initial velocity 12 minus m into v final m into v initial 0.15 into minus 12 minus minus plus ஆயிரும். கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணா comes out to be 3.6 newtons if ball goes in the positive x direction to the batsman. Bowler to batsman வந்து positive x direction எடுத்துக்கிறோம். Then it returns in the negative x direction. Impulse equal to 3.6 newton second. This is in the direction from the batsman to the bowler. This is an example where the force on the ball by the batsman and the time of contact of the bat and ball and the time of contact of the ball and bat are difficult to know, but the impulse is readily calculated. So இது ஒரு example. இதில் force and the time of contact of the ball, force on the ball and time of contact of the ball and the bat வந்து தெரியாது, are very difficult to know. இந்த மாதிரி கண்டிஷன்ல impulse வந்து readily calculated. Again இந்த impulseோட ஃபார்முலா force into timeங்கிறது இன்னொரு ஃபார்முலா. impulse மட்டும் தெரியுது, பட் force time ரெண்டுல எதையுமே கால்குலேட் பண்ண முடியாது. Example 5.5.
Two identical billiard balls strike a rigid wall with the same speed but at different angles and get reflected without any change in speed as shown in figure 5.6. What is subdivision 1? The direction of the force on the wall due to each ball. Subdivision 2. The ratio of the magnitude of impulses imparted to the balls by the wall. ஒரு billiard ball straight away going in the positive x direction and hits the wall and then get returned in the opposite direction with no change in the speed. யூங்கிற ஸ்பீடில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுது, தென் அதே ஸ்பீடில் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் யூங்கிற வெலாசிட்டியில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுது, தென் ரிட்டர்ன் ஆகிறதுனால இட் இஸ் மூவிங் வித் எ நெகட்டிவ் வெலாசிட்டி மைனஸ் யூ. இந்த கேஸில் இம்பல்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இன்னொரு கேஸில் ball is moving at an angle 30 degree to the horizontal. இந்த ஹரிசாண்டலுக்கு 30 degree angle வந்து ball is moving and hitting the wall, then get returned at the same 30 degree angle to the horizontal. again அது இனிஷியலாக போன ஸ்பீடும் ரிட்டர்ன் ஆகிற போது இருக்கிற ஸ்பீடும் சேஞ்ச் ஆகலை, ஒன்லி வெலாசிட்டி இஸ் சேஞ்ச்டு, ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. ஆன்சர். An instinctive answer to subdivision 1 might be that the force on the wall in case A is normal to the wall while that in case B is inclined at 30 degree to the normal. This answer is wrong. இந்த மாதிரி நம்ம ஒரு பிக்சர்ல இந்த மோஷன் ஆஃப் தி பில்லியர்ட் பாலை வந்து பார்க்குற போது இன்ஸ்டிங்டிவ்லி நமக்கு எப்படி தோணும்னா, தட் இஸ் யூகம். பால் வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் வில் ஹிட் நார்மல் டு தி வால், இதில் வந்து வில் நாட் ஹிட் நார்மல் டு தி பால், ஏன்னா பில்லியர்ட் பால் இஸ் கோயிங் இன்க்ளைன் டு தி வால்னு சொல்கிறோம். உண்மையிலேயே அந்த மாதிரி இல்லை. த ஃபோர்ஸ் ஆன் த வால் இஸ் நார்மல் டு தி வால் இன் போத் த கேசஸ். இந்த ரெண்டு கேஸ்லையுமே ஃபோர்ஸ் ஆன் த வால் வந்து நார்மல் டு தி வால் தான் இன் போத் த கேசஸ். ஹவு டு ஃபைண்ட் தி ஃபோர்ஸ் ஆன் தி வால்? த ட்ரிக் இஸ் டு கன்சிடர் தி ஃபோர்ஸ் ஆர் இம்பல்ஸ் on the ball due to the wall using the second law. ஸோ வால் மேலே இந்த பில்லியர்ட் பால் கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இதில் என்ன ட்ரிக்னா, we have to use the second law and find the force or impulse and then use the third law to answer subdivision 1. Let u be the speed of each ball before and after collision with the wall and m the mass of each ball. ஸோ ஒவ்வொரு பாலும் யூங்கிற வெலாசிட்டியில் பிஃபோர் கொலிஷன் ட்ராவல் பண்ணுது, தென் எகைன் தே ரிட்டர்ன் வித் சேம் ஸ்பீடு யூ ஆஃப்டர் கொலிஷன். ரெண்டு பாலோட மாஸும் ஈக்குவலாக எடுத்துக்கிறோம், சே எம்னு எடுத்துக்கிறோம். சூஸ் தி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் as shown in the figure and consider the change in momentum of the ball in each case. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு change in momentum in x direction and y direction in this case and in this case separate calculate பண்ணி then analyze the question. Case A, that is this one, ball is going straight in the plus x direction, returned in minus x direction. So இங்க px initial momentum is mu, then y direction la initial momentum is 0, ஏன்னா y direction there is no velocity. Then px final is m into minus u or minus mu, ஏன்னா returned in the opposite direction. Py final is again 0. Impulse is the change in momentum vector, therefore x component of impulse வந்து minus 2mu or numerically 2mu. Y component of impulse 0. Impulse and force are in the same direction. So impulse and force will be in the same direction. Clearly from above, the force on the ball due to the wall is normal to the wall along the negative x direction. So impulse வந்து minus 2mu, அதனால impulse is clearly in the opposite direction to the direction of motion of the billiard ball. Using Newton's third law of motion, the force on the wall due to the ball is normal to the wall along the positive x direction. Ball வந்து வாலை ஹிட் பண்ணி
ரிட்டர்ன் வர்றபோது அதுக்கு கொடுக்கப்பட்ட இம்பல்ஸ் இஸ் டைரக்ஷன் ஆப்போசிட் டு தி ஒரிஜினல் பால் டைரக்ஷன். அதனால ஃபோர்ஸ் கிவன் பை தி வால் டு த பால் வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணோம்னா வால் அந்த பாலுக்கு என்ன ஃபோர்ஸ் கொடுத்ததோ அதே அளவுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸை வந்து பால் வில் கிவ் டு தி வால், தட் இஸ் இன் தி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் நார்மல் டு தி வால். ஸோ வால் வந்து பாலுக்கு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் நார்மல் டு வால் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலி வால் ஹேஸ் கிவன் ஃபோர்ஸ் டு தி பால் இன் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் நார்மல் டு த வால். அதனால தேர்ட் லா ஆஃப் மோஷன் படி தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதனால பால் வில் கிவ் force on the wall normal to the wall in the positive x direction. The magnitude of force cannot be ascertained since the small time taken for the collision which is not specified in the problem. So magnitude of force வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா பால் வந்து வால் கூட காண்டாக்ட் இருந்தது வெரி வெரி ஸ்மால் டைம் அண்ட் நாட் ஸ்பெசிஃபைட் இன் தி ப்ராப்ளம். ஃபோர்ஸோ அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற டைமோ தெரியலைன்னா what we can do? Still impulse can be calculated. ஏன்னா impulse is equal to the change in momentum of the particle subjected to the force. So இந்த collision or interaction-க்கு முன்னாடி பால் போகிற இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், அதோட மாஸ் தெரியும். ஆஃப்டர் ரிட்டர்ன் அதோட ஃபைனல் வெலாசிட்டி அண்டு மாஸ் தெரியும். அதனால இம்பல்ஸ் வந்து நாம கால்குலேட் பண்ணிடலாம். பட் ஃபோர்ஸ் அண்டு டைம் வந்து தெரியாது. ஃபோர்ஸ் அண்ட் டைம் யூஸ் பண்ணி இம்பல்ஸ் கால்குலேட் பண்ணவும் முடியாது. கேஸ் பியில் பிஎக்ஸ் இனிஷியல், தட் இஸ் மொமெண்டம் இன் எக்ஸ் டைரக்ஷன் இனிஷியலி. ஸோ யூங்கிற வெலாசிட்டி இஸ் டு த ரைட் அண்ட் டவுன்வர்ட், தட் இஸ் டு தி ரைட். இது வந்து யூ காஸ் தீட்டா அண்ட் டவுன்வர்ட். அதனால டவுன்னாவே மைனஸ், ஸோ மைனஸ் யூ சைன் தீட்டா. ஸோ எம்யூ காஸ் தீட்டா வந்து 30 டிகிரி. தென் y டைரக்ஷனில் மொமெண்டம் மைனஸ் எம்யூ சைன் 30 டிகிரி. அதுக்கப்புறம் இட் இஸ் ரிட்டர்னிங் டு தி லெஃப்ட் எகைன் டவுன்வர்ட். ஸோ லெஃப்ட்டுங்கிறதுனால லைக் திஸ். ஸோ மைனஸ் யூ காஸ் தீட்டா. தென் டவுனுங்கிற போது எகைன் minus u sin 30. So px final is minus mu cos 30 degree. Py final is minus mu sin 30 degree. Now change in x momentum will be 2 mu cos 30 degree. That is change in momentum. Final momentum minus initial momentum calculate பண்ணா minus 2 mu cos 30 degree. இந்த frame of reference-க்கு ball வந்து இனிஷியலா போறது towards positive x axis னு வைக்கிற போது we get the change in x momentum minus 2 mu cos 30 degree. y component of impulse வந்து change ஆகாது. That will be 0. So இந்த கேஸ்ல impulse is the change in momentum vector. Therefore x component of impulse is minus 2 mu. Y component of impulse is 0. Impulse and force are in the same direction. So the direction of impulse and force is the same as in A, case A, where ball went straight and got returned straight. So ரெண்டு கேஸ்லயும் impulse வந்து same directionல தான் இருக்குது. That is in the negative x direction and is normal to the wall along the negative x direction. The impulse வந்து normal to the wall in the negative x direction. In the case like impulse is directed along the bisector of the angle made by the forward and reverse directions of the billiard ball. As before using Newton's third law. இப்போ Newton's third law யூஸ் பண்ணோம்னா force on the wall due to the ball is normal to the wall along the positive x direction. So நமக்கு impulse நெகட்டிவா கிடைச்சிருக்கு. அதனால the impulse is due to force applied by the wall on the ball. So that is also negative. So the force applied on the ball due to the wall வந்து negative x axis நால third law படி ball wall கொடுக்கிற force will be in the positive x direction and again normal to the wall. The ratio of the magnitude of the impulses imparted to the balls in A and B is ஏல இம்பல்ஸ் வந்து மைனஸ் 2 mu, பியில் இம்பல்ஸ் மைனஸ் 2 mu காஸ் 30 டிகிரி. mu கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும், மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் நம்ம அதனால் காட்டலை.
So 1 by cos 30 ன்னு வரும். That is root 3 by 2. 1 by root 3 by 2 is 2 by root 3 equal to 1.2. Example 5.6. Figure 5.8. இதுல இந்த ஃபிகர்ல வந்து இனிஷியலி ஒரு ஸ்ட்ரிங்ல mass of 6 kg is suspended. It will be a straight downward string with mass 6 kg. இந்த string is suspended from the ceiling. இப்போ இந்த மிடில், that is at a distance 1 meter from the mass, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க equal to 50 நியூட்டன். இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ற போது at the point P apply பண்ற போது the upper portion of the string makes angle theta with the vertical. இந்த மாதிரி கண்டிஷன்ல இது ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணுச்சுன்னா வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் தி ரோப்? நெக்லெக்ட் தான் மாஸ் ஆஃப் தி ரோப். ரோப்போட மாஸை நெக்லெக்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தாவே யூ வில் கெட் தி ஐடியா ஹவு டு சால்வ். 60 Newton due to the mass 6 kg. Since it is pulled downward, there will be an upward tension in the rope. இதை T2 ன்னு வச்சுக்கிறோம். upper portionல force applied 50 Newton. This will knock towards right. Then இந்த part of the string வந்து rope will have a tension T1 ன்னு வச்சுக்கிறோம். இந்த angle this part of the rope making with the vertical வந்து theta. இப்போ இந்த போர்ஷனுக்கு free body diagram draw பண்ணோம்னா tension T2 upward, weight 60 Newton downward. Then in the portion la T1 is at an angle theta to the vertical and force applied 50 Newton is this way and tension T2 is downward. இப்போ all these tension and forces are balanced. ஏன்னா ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகுது. ஸோ 5.8b இதில் இருக்கிற ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி ஈக்குலிபிரியம் கன்சிடர் பண்ணுற போது the tension T2 should be equal to 60 Newton. ஏன்னா no movement up or down, அதனால T2 will be 60 Newton. Then இந்த பாயிண்ட் Pல ஈக்குலிபிரியம் கன்சிடர் பண்ற போது 3 forces are there. ஸோ இந்த T1க்கு வந்து 2 காம்பனன்ட் கிடைக்கும், வெர்டிக்கல் காம்பனன்ட் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட். அதை யூஸ் பண்ணி இதை ஃபர்தரா கால்குலேட் பண்றோம். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் must vanish separately. So T1 cos theta will be vertical component of T1, that should be equal to T2. T2 already known 60 Newton. Then T1 sin theta will be this way and that should be equal to 50 Newton, which is acting right way for equilibrium. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணா that is T1 sin theta by T1 cos theta na tan theta ஆயிரும். RHS side 50 by 60 5 by 6. Theta is tan inverse 5 by 6 equal to 50 degree. Note the answer does not depend on the length of the rope assumed massless nor on the point at which the horizontal force is applied. So நமக்கு கிடைச்ச ஆன்சர்ல length of the rope வரல plus the position of application of horizontal force வரல. So the angle is only depending on the quantity of the force applied, not the position where the force is applied. Example 5.7. Determine the maximum acceleration of the train in which a box lying on its floor will remain stationary given that coefficient of static friction between the box and the train's floor is 0.15. ஒரு ட்ரெயின் வந்து மூவிங் வித் an acceleration அந்த மாதிரி இருக்கிறபோது அந்த ட்ரெயினில் ஃப்ளோர் மேலே வைக்கப்பட்ட ஒரு பாக்ஸ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கணும்னா ட்ரெயின் வந்து என்ன மேக்சிமம் அக்சலரேஷன் வரைக்கும் மூவ் பண்ணலாம். அந்த அக்சலரேஷனை தாண்டிட்டா பாக்ஸ் வில் நாட் லை ஸ்டேஷனரி. இதில் கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பாக்ஸ் அண்ட் தி ட்ரெயின்ஸ் ஃப்ளோர் 0.15. ஆன்சர்: சின்ஸ் தி அக்சலரேஷன் ஆஃப் தி பாக்ஸ் இஸ் டியூ டு தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ma is equal to fs, that should be less than or equal to mu s n, which is equal to mu s mg. Therefore ma should be less than or equal to mu s mg, that is a should be less than or equal to mu s g. இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுற போது m கேன்சல் ஆயிரும். a வந்து should be less than or equal to mu s into g, that is a maximum will be therefore mu s g. So a வந்து less than or equal to mu s g na a can have maximum mu s g. mu s தெரியும் 0.15 into g தெரியும் 10 meter per second square. This becomes equal to 1.5 meter per second square.
If the acceleration of the train is more than this, then the box will move on the floor of the train backwards, that is opposite to the direction of motion of the train. ஸோ ட்ரெயினோட அக்சலரேஷன் இதை விட அதிகமாச்சுன்னா பாக்ஸ் வந்து ஃப்ளோரில் ஸ்டேஷனரியாக இல்லாமல் இட் வில் ஸ்லிப் பேக்வார்ட்ஸ், தட் இஸ் இன் தி டைரக்ஷன் ஆப்போசிட் டு தி மோஷன் ஆஃப் தி ட்ரெயின். Thanks for watching. Please subscribe to get more videos in the NEET examination point of view.